அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் பற்றி எரிந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பசுபதி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். உணவகம் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பற்றி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் கிருஷ்ணா பவன் என்ற உணவகத்திற்கு சொந்தமான கார் மதுரையிலிருந்து உணவகத்திற்கு தேவையான பேக்கிங் கவர்கள் வாங்கி கொண்டு விராலிமலை வழியாக சென்று கொண்டிருந்த போது வண்டியிலிருந்து லேசாக புகை வந்துள்ளது. இதை சுதாரித்துக் கொண்ட வாகன ஓட்டுநர் ஜலீல், வயது 38 ஆகுது. இவர் மட்டும்தான் கார்ல பயணம் பண்ணியிருக்காரு. விராலிமலை கொண்டமநாயக்கம்பட்டி பிரிவு அருகே உள்ள தனியார் உணவகம் முன்னால் காரை நிறுத்திவிட்டு வேகமாக இறங்கிவிட்டு வெளியே வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து லேசாக கசிந்த புகை திடீரென தீப்பிழம்பாக மாறத் தொடங்கியது. இதனால் உணவகத்தில் உணவு அருந்து கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் உணவக பணியாளர்கள் பதற்றமடைந்தனர். இருப்பினும் எரிந்து கொண்டிருந்த காரை அணைக்க முடியவில்லை. 10 நிமிடத்திற்கு கார் முழுவதும் எரிந்து எலும்புக்கூடு போல் காட்சியளித்தது. பின்னர் மணப்பாறையிலிருந்து தீயணைப்புத்துறையினர் வாகனம் நீர் மற்றும் சோப்பு நுரை வீசி லேசாக எரிந்து கொண்டிருந்த புகையை அணைத்தனர். விராலிமலை நகர் அதிக குடியிருப்பு பகுதிகளையும் தொழிற்சாலை நகர பகுதிகளையும் கொண்டு இயங்கி வருது. இங்கு தீயணைப்பு நிலைய அலுவலகம் பல்வேறு முறை பொதுமக்கள் கோரிக்கை எடுத்தோம். தற்போது வரைந்து தீயணைப்பு நிலைய அலுவலகம் இன்னும் கொண்டு வரப்படல. உடனடியாக அரசு இது கவனம் செலுத்தி விராலிமலையில் ஒரு தீயணைப்பு நிலைய அலுவலகம் கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. தர்ஷினி.